பாதிக்கப்படும் பெண்கள் துணிச்சலாக புகார் தரும் நிலையில் அவர்களை எடப்பாடி பழனிசாமி அச்சுறுத்துவதாக அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார். அமைச்சரினுடைய இந்த குற்றச்சாட்டு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலானது இந்திய அளவில் ஒரு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்த நிலையில இது குறித்தாக தமிழ்நாடுல பல்வேறு எதிர்க்கட்சியினர், குறிப்பா அதிமுகவினர், பாஜகவினர் பல்வேறு போராட்டங்களை அறிவித்து தமிழ்நாடு அரசை தொடர்ந்து சாடி வரக்கூடிய நிலைதான் நிலவி வருகிறது. தமிழ்நாடு அரசு இது முறையான இதை சரியான முறையில கையாளட அப்படின்றத அடிப்படையில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க. குறிப்பா அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஒரு பதிவை எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதன்படி பாதிக்கப்படும் பெண்கள் இப்போது துணிச்சலாக புகார் தரக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில பல்வேறு போராட்டங்களையும் அறிக்கை அரசியலும் செய்து வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதன்படி முதலமைச்சராக இருந்த பொழுது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில முதல்வராக இருந்த போது 13 அப்பாவிகளை காக்கை குருவிகளை போன்று சுட்டுக் கொன்றுவிட்டு தற்பொழுது அந்த சம்பவத்தை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் அறிவார்கள் என்றும், திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் உயர்கல்வி பயில்வது தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும், அதை சிதைக்கும் வகையில் யார் சார் என்று இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுகிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இன்று கூட திராவிட மாடல் அரசின் முன்னோடி திட்டமான புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று முடித்த உயர்கல்வி பயில்வோருக்கு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும், பாலியல் புகார்களில் பெண்கள் காவல்துறையினரிடம் புகார் அளிக்கவே அஞ்சி நடுங்கிய நிலை திராவிட மாடல் ஆட்சியில் மாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிச்சலாக புகார் தருகிறார்கள் என்றும், அவர்களை மீண்டும் அச்சுறுத்தும் விதமாக எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கை அரசியலையும் போராட்டம் நடத்துவதையும் மக்கள் பார்க்கத்தான் செய்கிறார்கள். இதனை மக்கள் நன்கு அறிவார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதன்படி பாதிக்கப்படும் பெண்கள் இப்பொழுது துணிச்சலாக புகார் தரக்கூடிய நிலையில அவர்களை அச்சுறுத்தும் வகையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடந்துக்க கூடாது அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தற்போது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.